மனுஷன் வேலை வெட்டிக்கே போகாம எங்களை மாதிரி சும்மா இருக்கிறாரு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த மனுஷன் என்ன வேலைக்கு போறாப்ல யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ விஜய் பார்த்தா ஆமா சினிமாவில் நடிச்சாரு, முதலமைச்சர், அவர் பலகாலமா அரசியல்வாதியா இருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா. அப்ப அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். சீமான் பெயரில் சொந்தமாக வீடு இல்லை, அவரு வாடகை வீட்டில் இருக்கிற அந்த வாடகை 3 லட்சங்கிற விஷயம் யாருக்கும் தெரியல வச்சுக்கலாம். ஆனா அந்த மனுஷன் சொந்தமாக வீடு கிடையாது. அதுக்கு பிறகு சீமானிடம் ஒரு 50,000 அவரது மனைவிட்ட ஒரு 35,000 கையிருப்பு இருக்கு. சீமானுக்கிட்டே 50,000 கையிருப்பு இருக்கு, முதலமைச்சர்கிட்ட 10,000 தான் கையிருப்பு இருக்கு. பாருங்க அசிங்கமாய் போச்சு குமார். என்ன பாருங்க, அவர் பொண்டாட்டிட்ட 35,000 இருக்குதான். சரி விடுங்க. சீமான் பெயரில் அசையா சொத்துக்கள் எதுவுமே கிடையாது. அசையா சொத்து, அசையா நம்பிக்கை இருக்கு. என்னத்துக்கு சொத்து இருக்கு? எங்க ஆளுகிட்ட நம்பிக்கை இருக்கு, அது போதும். அப்புறம் சீமான் பெயரில் கடன் 5,11,000 ரூபாய் கடன் இருக்குதான். சீமான் மனைவி பேர்ல ஒரு 18,39,000 இப்போ கடன் இருக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீமானிடம் எவ்வளவு நகைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சீமானிடம் ஒரு 150 கிராம் நகை இருக்கு.